எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்தில் தான். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இங்கே திருப்பி வந்து ஃப்ரெண்டுக்காக பார்சல் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் டீ, ஃப்ரெண்டு ஒரு டீ குடித்தா, நான் ஒரு காஃபியை குடிச்சிட்டு இங்கே தான் இந்த கடையில் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். நைட் ஓவர். அடுத்த நாள் ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டார். நான் இன்னொரு இப்போ எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ஒயிட்ஃபீல்டு போக போகிறேன். ஆனால் ஒயிட்ஃபீல்டு கடைசியாக தான் பிளான் வச்சுருக்கேன். பட் எந்தெந்த இடம் கவர் பண்ணிவிட்டு போவேன்னு தெரில. ஒயிட்ஃபீல்டு சாயந்தரம் போனால் போதும். சரி, நம்ம மெட்ரோ ஏறிட்டு என்ன பிளானுமே இல்லை, எங்கே போகிறோம் எதுன்னு ஆந்தவே பார்த்துக்கலாம், அப்பப்போ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மெட்ரோ கார்டு வாங்கலாமா இல்லை ஒவ்வொரு பாஸ் வாங்கி பெங்களூர் சுற்றி பார்க்கலாமா அப்படியே ஐடியாவில் இருந்தேன். சரி, அப்புறம் அப்படி பெங்களூர் சுற்றி பார்த்துட்டு இருந்தால் பாருங்க, வேறு லெவல் வியூங்க. எவ்வளோ பிஸியான சிட்டியாக இருக்குது. செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க மக்கள், கவர்மெண்ட் எல்லாருமே. அப்புறம் மெட்ரோ பார்ட் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தா 250 + 550 ருபீஸ் போட்டிருக்காங்க ஒரு நாள் பாஸ். அப்புறம் யோசித்தேன், சரி நம்ம என்னென்ன ஸ்டேஷன் போகிறோன்னு தெரியாது, அதனால் ஒரு பாஸை வாங்கிடுவோம் 250 போட்டு. எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது எங்கே வேணால் எங்கள் ஏரியா வேணால் இறங்கிக்கலாம். ஸோ அதனால் பாஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டேன். இங்கே ப்ளேஸ் பண்ணால் நமக்கு இந்த கேட் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் எங்கே ஏறணும் எது இறங்கணும்னே தெரில. ஏதோ 3 மெட்ரோ மாற வேண்டியதாக இருக்குது ஒயிட்ஃபீல்டு போக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன லைன் இது, எல்லோ லைனா என்னென்னு எனக்கு தெரியல, கரெக்டாக எனக்கு கலர் தெரில. பட் 3 மெட்ரோ மாறணும் ஒயிட்ஃபீல்டு போகணுன்னா. அதுதான் அந்த சைடு இது. இப்போ ஃபுட் டூரு, அப்புறம் பெங்களூரில் சும்மா மெயினான இடம் தான் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு பிளான். இப்போ ஃபஸ்ட்டு போய் மெட்ரோ ஏறுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார், அவங்களுக்கு ஆஃபீஸ் 5 o'clock தான் இப்போ முடியும். சரி, அந்த டைம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஏறி ஆர்வி ரோடு வர வண்டி இங்கே தான் கரெக்டாக தாங்க எல்லோ லைனுக்கு வெயிட் பண்ணோம். எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பாருங்கள் வியூ. மெட்ரோ ட்ராக்கு பக்கத்துலேயே ஃப்ளைஓவர். வாவ் வாவ் வாவ், பெங்களூர் வைப் தாங்க. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு வந்துருச்சு, நம்ம செல்ல குட்டி மெட்ரோ வந்துருச்சு. எல்லோ லைன் பாருங்கள், அந்த லைன் கவர் பண்ணுறதுக்காக மெட்ரோ லைனே அந்த மெட்ரோ மேலே ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க பாருங்களேன். கன்ஃபியூஸ் ஆகாது நம்ம எங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு. கீழேயும் பிளாட்ஃபார்ம்லேயும் போட்டிருக்காங்க. ட்ரெயினில் இருக்கிறதும் ஒரு நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வாவ் வாவ் வாவ். இது இப்போ பாருங்கள், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் பிரிகிற மாதிரி ஒரு ட்ராக் மேலே போகுது, ஒன்று ரைட்டில் கீழே போகுது. அப்புறம் சீட்டே கிடைக்கலிங்க. கார்னர்லேருந்து உட்காந்தாச்சு. கடைசி பார்ட்டி உட்காரல, நின்று தான் வந்தோம்.